கோவையில் இன்று கோலாகலமாக துவங்கியது பிஎஸ்ஜி கோப்பை. 60ஆம் ஆண்டு ஆண்கள் மற்றும் 1ஆம் ஆண்டு பெண்கள் பங்கேற்கும் அகில இந்திய கூடைப்பந்து போட்டிகள் இன்று முதல் ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை 5 நாட்கள் நடைபெறுகின்றது. கோவையில் பிஎஸ்ஜி ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாக 60வது அகில இந்திய கூடைப்பந்து போட்டிகள் இன்று துவங்கியது. 60வது ஆண்டை நினைவுகூரும் வகையில் இந்த ஆண்டு முதல் பெண்களுக்கான அகில இந்திய கூடைப்பந்து போட்டியும் நடத்தப்படுகிறது. இப்போட்டியில் வெற்றி பெறும் ஆண்கள் அணிக்கு முதல் பரிசு ரூபாய் 1 லட்சம் மற்றும் சுழல் கோப்பையும், 2ஆம் இடம் பெறும் அணிக்கு ரூபாய் 75,000 மற்றும் கோப்பையும், 3ஆம் இடத்தை பெறும் அணிக்கு ரூபாய் 40,000, 4ஆம் இடம் பெறும் அணிக்கு ரூபாய் 30,000 மற்றும் சிறந்த விளையாட்டு வீரருக்கு ரூபாய் 10,000 வழங்கப்பட உள்ளது. பெண்களுக்கான போட்டியில் முதல் பரிசு ரூபாய் 75,000 மற்றும் சுழல் கோப்பையும், 2ஆம் பரிசு ரூபாய் 50,000 மற்றும் கோப்பையும், 3ஆம் மற்றும் 4ஆம் இடம் பெறும் அணிக்கு தலா ரூபாய் 25,000 மற்றும் சிறந்த விளையாட்டு வீராங்கனைக்கு ரூபாய் 10,000 என மொத்தம் 4,35,000 ரூபாய் பரிசு தொகையாக வழங்கப்பட உள்ளது. இதனை பாரத ஸ்டேட் வங்கியின் கோவை மண்டல மேலாளர் காயத்ரி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தார். 30ஆம் தேதி நடைபெறவுள்ள பரிசளிப்பு விழாவிற்கு பிஎஸ்ஜி நிறுவனங்களின் நிர்வாக அரங்காவலர் கோபாலகிருஷ்ணன் தலைமையில் இந்திய குடைப்பந்து சம்மேளனத்தின் தலைவரும், தமிழ்நாடு குடைப்பந்து கழகத்தின் தலைவரும், தமிழ்நாடு அரசு பொதுப்பணித்துறை மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறையின் அமைச்சருமான ஆதவ் அர்ஜுனா சிறப்பு விருந்தினராகவும், சக்தி நிறுவனங்களின் தலைவர் முனைவர் எம் மாணிக்கம் அவர்களும், சிஆர்ஐ பம்ப்ஸ் நிறுவனங்களின் நிர்வாக இயக்குநரும், கோவை மாவட்ட குடைப்பந்து கழகத்தின் தலைவருமான செல்வராஜ் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொள்ள உள்ளார்கள்.